கடலூர் மாவட்டம் புகழ்பெற்ற வீராணம் ஏரிக்கரையில் வரலாறு மிக்க இந்த ஏரி 1100 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் வெட்டப்பட்ட ஏரி. இது காவிரி நீர் இந்த ஏரிக்கு வந்து இந்த பகுதியில் இந்த ஏரி நேரடியாக 50,000 ஏக்கர் பாசனம் செய்து மறைமுகமாக இங்கிருந்து பெருமாள் ஏரி போன்ற ஏரிகளுக்கெல்லாம் சென்று அங்கே மறைமுகமாக 40,000 ஏக்கர் பாசனம் செய்கின்ற ஒரு வரலாறு மிக்க பெரிய ஏரி. தமிழ்நாட்டிலே 4வது பெரிய ஏரி வீராணம் ஏரி. இந்த ஏரியினுடைய உண்மையான கொள்ளளவு 1.45 டிஎம்சி, கிட்டத்தட்ட 1.5 டிஎம்சி. இந்த ஏரியை வெட்டிய காலத்தில் அப்பொழுது இந்த ஏரியுடைய ஆழம் கிட்டத்தட்ட 47 அடி. இந்த ஏரி வெட்டியிலிருந்து சோழர்களால் வெட்டப்பட்ட அந்த காலத்திலிருந்து இப்பொழுது மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களாட்சி காலத்திலே ஒரு முறை கூட அந்த ஏரியை தூர்வாரவில்லை. இப்பொழுது இந்த ஏரியினுடைய ஆழம் கிட்டத்தட்ட 20 to 25 அடி தான். கிட்டத்தட்ட 20 அடி தூர்ந்து போன இந்த ஏரி இன்றைக்கு இந்த ஏரியினுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட 1 டிஎம்சி தான். இந்த ஏரி இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 1 கோடி மக்களுக்கு பயன்படுகின்ற இந்த ஏரி. அன்றாடம் இந்த ஏரியிலிருந்து 18 கோடி லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு இந்த ஏரியிலிருந்து சென்னை மக்களுக்கு கொடுக்கின்ற இந்த ஏரி. 18 கோடி லிட்டர் தண்ணி. சென்னைக்கு ஒரு நாள் தேவை கிட்டத்தட்ட 120 கோடி லிட்டர் தண்ணி. அதுல 18 கோடி லிட்டர் தண்ணி இந்த ஏரியிலிருந்து மட்டும்தான் போகுது சென்னை மக்களுக்கு. ஆக எவ்வளவு பெரிய ஒரு ஏரி, எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம், எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறு மிக்க இந்த ஏரியை நாம் பராமரித்திருக்க வேண்டும். இதை தூர்ந்து போன இந்த ஏரியை தூர்வாரி இருக்க வேண்டும். கரைகளை இன்னும் பலப்படுத்தி இருக்க வேண்டும். 28 மதகுகள், அதாவது கிழக்கு கரையில 28 மதகுகள். இந்த கிழக்கு கரை மட்டும் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர். மீறி சுத்தி இருக்கிற மற்ற கரைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 6 மதகுகள் இருக்கு. வடவனாறுல இருந்து வந்து தண்ணி வருது. அதாவது காவிரி ஆத்துல 2 பெரிய நீர்த்தேக்கம். ஒன்று மேட்டூர் அணை, அது மிகப்பெரிய நீர்த்தேக்கம். 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை, அது பெரிய நீர்த்தேக்கம். மேட்டூர் அணைக்கு கீழே இருக்கிற பெரிய நீர்த்தேக்கம் இந்த வீராணை. இதை விட்டா அங்கங்க சின்னது 1/2 டிஎம்சி 3/4 டிஎம்சி அங்கங்க தடுப்பணைகள் தான் இருக்கு. அப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஏரிய, இது நம்முடைய வரம். சோழர்கள் நமக்கு விட்டு சென்ற வரம். இந்த வரத்தை நம்ம பாதுகாக்கணும், பராமரிக்கணும். வருங்கால சந்ததியினருக்கு இந்த நல்ல ஒரு வரத்தை நம்ம இன்னும் நல்ல பராமரித்து விட்டு செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை.